சீர்பட்சணம் இது 51 போட்டிருக்கு. லட்டு 100 கிராம், மைசூர் பாக் 100 கிராம், பாதுஷா, முறுக்கு இதெல்லாம் சரியா? என்ன ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. ஆமா, சீசன் ஆரம்பிச்சிருச்சுல. நெக்ஸ்ட் எப்போ மேரேஜ்? ஸோ நாளைக்கு ஒரு வெட்டிங் இருக்கு. இது வந்து தமிழ் ஐயர் அண்ட் தெலுங்கு பிராமின் வெட்டிங். ஓகே, தெலுங்கு பிராமினுக்கு எப்படி நம்ம சீர் வைப்போம்? ஓகே, அதாவது இப்போ நிறைய கல்யாணங்கள் பார்த்தீங்கன்னா ஐயர், ஐயங்கார், தெலுங்கா அந்த மாதிரி வெட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எப்படி சீர்பட்சணம் வைக்கணும் அப்படின்னா, இது நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பொண்ணாத்துல பிள்ளையாத்துல 2 பேருக்குமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், அதாவது இப்போ தமிழ் ஐயர்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 51 பட்சணம் வைக்கிறோம். லட்டு, அதிரசம், மைசூர் பாகு, முள்ளு முறுக்கு, கை முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 51 பட்சணம் பொண்ணாத்துக்கும் பிள்ளையாத்துக்கும் வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொண்ணாத்துல வந்து ஐயரா இருக்கா, பிள்ளையாத்துல வந்து தெலுங்கு பிராமினா இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணாத்து முறைப்படி 51 சீர்பட்சணம், தெலுங்கு பிராமணா முறைப்படி அவளதுல பார்த்தேன்னா லட்டு இருக்கும், அதிரசம் இருக்காது. அவள் அதிரசம் வந்து வைக்க மாட்டா. லட்டு, மைசூர் பாகு, பாதுஷா, முள்ளு முறுக்கு, கை முறுக்கு. எப்பவுமே பிள்ளையாத்துக்கு வந்து 7 சுத்து, பொண்ணாத்துக்கு 5 சுத்து. இதில் நிறைய பேர் கேட்குறா, அது மட்டும் என்ன மாப்பிள்ளையாத்துக்காரா ஸ்பெஷலா அப்படின்னு. அந்த ஸ்பெஷல் இவா ஸ்பெஷல் இல்லை அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்துலேருந்து இது பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். இல்லை எனக்கு 7 சுத்து முறுக்கு தான் வேணும்னா தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து பருப்பு தேங்காய் எப்படி வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஜென்ரலாகவே இருக்குது. ஸ்மார்த்தாளுக்கும் தெலுங்காலுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் பருப்பு தேங்காயில் கிடையாது. எல்லாருக்கும் அதே 5 ஜோடி பருப்பு தேங்காய் தான். அது மனோகரமாக இருக்கலாம், மைசூர் பாகா இருக்கலாம், பூந்தியா இருக்கலாம், கிரவுண்ட் நட்டாக இருக்கலாம். பட் பொட்டுக்கடலை மட்டும் வைக்க மாட்டா. ஸ்மார்த்தாவில் வந்து கூடுல பொட்டுக்கடலை சிலராத்துல வழக்கம் கிடையாது. அதுக்கு பதிலாக ஆசிர்வாதம்னு குட்டி குட்டியாக 5 வைப்பா. இப்போ ஸ்மார்த்தாலாக இருக்கிறதுனால அவாத்துல வைக்கிற 51 பட்சணம், பருப்பு தேங்காய் கூடு, திரட்டிப்பால், 5 ஆசீர்வாத கூடு வச்சிடணும். பிள்ளையாத்து சைட்லேயும் அவளுக்கும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னா அவா சைடில் வைக்கிற அதே 51 பட்சணம், அதிரசம் இல்லாமல் அதிரசத்துக்கு பதில் அந்த இடத்துல வந்து பாதுஷா வச்சுக்கலாம். இல்லை அவள் என்ன ஸ்வீட் கேட்குறாலும் வைக்கலாம். ஆனால் இதில் ஒன்று, சில தெலுங்கா பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரம்மில் போட்டு தர சொல்லுவா. அது அவாத்து வழக்கம் என்னன்னு கேட்டு அந்த மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி பருப்பு தேங்காய் 2 பேருக்கு ஒரே இருக்கிறதுனால ஒன்றாவே வச்சுக்கலாம். இவாளுக்கு ஆசீர்வாத கூடு கிடையாது. ஆனால் நிச்சயதார்த்த டைமில் இவாளுக்கு போலி வழக்கம் உண்டு. ஸோ போலியும் அங்கே நம்ம வைக்கணும். இதெல்லாம் வந்து தெலுங்கு பிராமணாலோடது. நிறைய விஷயங்கள் தெலுங்கு பிராமணாவில் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்குது. எப்படி நம்ம வந்து ஒரு தமிழ் பிராமின்லேயோ ஒரு ஐயங்கார்லேயோ வைக்கிறோமோ அது மாதிரி தெலுங்கு பிராமணா நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ரெண்டு சைடும் நீங்கள் வந்து மனசு கஷ்டம் இல்லாமல் இவாத்தில் என்ன ப்ரொசீஜரோ அதையே வைக்கணும், அவாத்தில் என்ன ப்ரொசீஜரோ அதையே வைக்கணும். ஸோ தட் இந்த பட்சணத்தை இவா மனுஷாளுக்கு இவா கொடுத்துப்பா, அவா மனுஷாளுக்கு அவா கொடுத்துப்பா. நான் ஏதாவது சொல்ல விட்டு போயிருந்தேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல கல்யாணங்கள் எப்படி நடந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.